நேற்று விஜய் வேலூர் மாநாட்டில் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசியிருந்தாரு. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலாக அது என்ன விஷயம்னு வச்சுக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீ என்ன வேணா பண்ணலாம். ஆனால் பொலிட்டிக்கல் அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்றப்போ எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதே விஜய் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்பார், சினிமாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்தால் நீங்கள் சேர்த்துப்பீங்களான்னு கேட்கும்போது விஜய் என்ன சொன்னார்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளை வச்சு நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு பேசியிருப்பார். அப்போது உனக்கு சாதாரண சினிமாவுக்கு நடிக்க போகிற சினிமாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இங்கே மக்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உனக்கு பாலிடிக்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. இன்னும் கேட்டால் அவருக்கு பாலிடிக்ஸ் ஸ்பெல்லிங் கூட தெரியுமான்னு தெரியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 0 எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மக்கள் எப்படி நடத்த முடியும்? எனக்கு என்ன கஷ்டம்னு தெரிஞ்சவருக்கு தான் நான் கஷ்டப்படுறப்ப எனக்கு பசி போதுனா கொடுக்கணும்னு தெரியும். விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. கரூரில் அத்தனை பேர் செத்து போனானுங்களா, போயிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டார். அப்போது அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதை வச்சு கொடுக்கலாம்? நம்ம இவர் ஆடு மாடு கதை சொல்லி இவர் டேரக்டர் ஆனா ஆகலாம். ஆக்டராக இருந்து முடிச்சிட்டார், நல்ல ஆக்டர் ஆனாரா? இப்போ ஆடு மாடு கதை வச்சு இவர் போய் டேரக்டராக உட்கார வைக்கலாம். அரசியலுக்குலாம் அவர் செட் ஆக மாட்டாரா? கரூரில் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறா? இது பொதுவாக என்ன சொல்லணும்னா, குட் லீடர் ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் இஸ் பீப்புள்ஸ். கரெக்டா? இப்போது ஒரு பீப்புள் இருக்கிறாங்க, என்னை நம்பி ஒரு பீப்புள் வரான்னு வச்சுக்கோ, அவங்கள எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். தெரிஞ்சாதான் நான் ஒரு லீடர். கரெக்டா இல்லையா? தப்புனா தப்புன்னு சொல்லு. இல்ல கரெக்ட். அப்போ உன்னோட பீப்புளே உனக்கு மேனேஜ் பண்ண தெரியல, சரியா? அப்ப எப்படி உன்னை வச்சு நாங்க ஒரு லீடர் நம்புறது? இது இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோ, இன்னும் அவங்களே என்ன சொல்லுவானுங்கன்னா, இது அதிக கூட்டம், நீங்கன்னா கம்மி கூட்டத்தை வச்சுக்கிறீங்க, இது அதிக கூட்டம் பண்றாங்க. அஜித்குமார் நினைச்சா இதோட அதிக கூட்டத்தை திரட்டலாமா முடியாதா? அஜித்குமார் விஜய்னா இங்க தமிழ்நாட்டுல, அஜித்குமார் மலேசியால வச்சு அங்கேயும் வருவான். 1 லட்சம் 2 லட்சம் பேர் வருவான். அப்போ அஜித்குமாரை விட நீ பெரியாளா? அஜித்குமாரை விட நீ கூட்டத்தை கூட்டுருவியா? அந்த அஜித்குமார் சொன்னா எல்லா ரசிகனும் கேட்கறான். அப்போ இதுதான் ஒரு தலைமைத்துவம், இதுதான் ஒரு லீடர்ஷிப். அப்போ இதை வச்சு நீ பார்த்தனா, விஜய் இஸ் an actor, not a leader. ஓகேவா? அவ்வளவுதான்.